வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய சிதம்பரம் கல்வெட்டை பார்க்க போகிறோம். இக்கோவிலோட முதல் பிராகாரமான தில்லை அம்பலத்தோட வடப்புற சுவரில் மாமன்னர் ராஜேந்திர சோழனோட 24 ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அங்கே கல்வெட்டுகளே ரொம்ப இல்லாமல் தான் இருந்தது. நானே ஒரு நேரத்தில் பார்த்தேன். இந்த படத்தில் பார்க்குறவங்க தான் பறவை நங்கை. இவருடைய அணுக்கியர்னு சொல்லுவாங்க. இவங்களோட சிலை வந்து திருவாரூர் கோவிலில் இருக்குது. இவங்க இந்த கல்வெட்டில் சம்மந்தப்படுவாங்க. அதாவது இவங்க வந்து பறவைபுரம் அப்படிங்கிற அந்த விழுப்புரம் பக்கத்தில் உள்ள ஊரில் பிறந்தவங்க. அவங்க என்ன நிலதானம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிதம்பரம் கல்வெட்டு சொல்லுது. என்னன்னு பார்ப்போம். மாமன்னர் ராஜேந்திர சோழனோட மெய்க்கீர்த்தியோட ஆரம்பித்து உடையார் ராஜேந்திர சோழதேவருக்கு ஆண்டு 24வது உடையார் ராஜேந்திர சோழதேவர் அணுக்கி நக்கன் பறவை உடையார் திருச்சிற்றம்பலம் உடையார் திருவாணி திருநாளில் உடையார் எழுந்தருளும் அற்றைக்கு வேண்டும் அழிவுக்கும் உடையார்க்கும் அமுது படைக்கும் அமுது செய்தருளும் போது ஸ்ரீ மாகேஸ்வரருக்கு சட்டி சோறு 1000 கொடுக்கவும் திருவிழாவுக்கு வேண்டும் எண்ணெய்க்கும் உடையார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் இந்த சட்டி சோறு அப்படிங்கிறது ஏற்கனவே குத்தாலம் கல்வெட்டில் நம்ம பார்த்துருப்போம். குத்தாலம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி சோறு கல்வெட்டு நிறைய கோயிலில் வரும். மெயினாக குத்தாலம் கோயிலில். விளக்கம். மாமன்னர் ராஜேந்திர சோழோட மெய்க்கீர்த்தியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் 2 காணொலியாக போட்டிருப்பேன், அதை பாருங்கள். மாமன்னர் ராஜேந்திர சோழனோட 24ஆம் ஆட்சி ஆண்டு கிபி 1036 சோழ பெருவேந்தரான ராஜேந்திர சோழனோட அணுக்கி, அதாவது காதல் மனைவியான நக்கன் பறவை அப்படிங்கிறவங்க தில்லை திருச்சிற்றம்பலமுடையார் கோயிலில் ஆணி திருநாள், அதாவது ஆணி மாதம் உத்திரம் அன்று நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்ச நாளில் என்ன தானம் கொடுத்தாங்க, இல்லை அதுக்கு என்ன நிலதானம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கல்வெட்டுலேயுமே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய கருத்துக்களை கொண்ட கல்வெட்டு. இறைவன் எழுந்துள்ளும் அன்றைய நாளில் தேவைப்படுற பொருள்களுக்கும் இறைவனுக்கு உணவு படைக்கும் மற்றும் படைக்கும் பொருள்களுக்கும் மாகேஸ்வரர்களுக்கு, அதாவது சிவனடியார்களுக்கு சட்டி சோறு, மிட் டே மீல்ஸ், அதாவது சட்டி பானையில் செய்யக்கூடிய சட்டியில் சாதம் மீல்ஸ் போட்டு கொடுக்குற அந்த விழாவுக்கு 1000 கொடுக்கவும் திருவிழாவுக்கு வேண்டிய எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், இந்த மாதிரி என்னென்ன எண்ணெய்கள்லாம் வேணுமோ இது எல்லாத்துக்கும் தேவையான காசு, இது எல்லாமே இவரோட உத்தரவின் பேரில் அணுக்கியர் செய்கிறாங்க. சரி, வழங்கிய அருளும் பொண்ணுக்கும் பரிசட்டம் உள்ளிட்ட அழிவுகளுக்கும் காசு 2க்கும் இப்பரிசு குறித்த நிபந்தம் சந்திராதித்தவர் செல்ல ராஜேந்திர சிங்க வளநாட்டு தனியூர் பெரும்பற்ற புலியூர் கீழ்ப்பிடாகை கிடாரங்கொண்ட சோழ பேரின்மை நாட்டு பராக்கிரம சோழ நல்லூர் பார் குணமேனகைபுரம் என ஏறின நகரத்துக்கு பிரமாணப்படி கொண்ட நிலம் 47ஐயும் தில்லை அழக நல்லூர் நல்லத்தில் விலை கொண்டுடைய நொக்கப்பாடி அப்படி சொல்கிறாங்க. இந்த நொக்கப்பாடி அப்படிங்கிற ஊர்லாம் இப்போ கிடையாது, அது பேர்லாம் மாற்றப்பட்டிருக்கும். இது 1000 வருடம் முன்னாடியான கல்வெட்டு. இறைவனுக்கு வேண்டிய பொன் தங்கத்துக்கும் பரிவட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு 2 காசு கொடுக்குறாங்க. அந்த வழங்கப்பட்ட இந்த காசு குறித்த இந்த தானத்தை சூரிய சந்திரன் இருக்கும் வரை செய்கிறதுக்காகவும் ராஜேந்திர சிங்க வளநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நகரான, அதாவது தனியூர்னு சொல்லுவாங்க, பெரும்பற்ற புலியூர், இது சிதம்பரம் பகுதியை தான் பெரும்பற்ற புலியூர்னு அந்த பழைய பெயர். அதுக்கு கிழக்கு பிடாகை, இப்போ படாகைன்னு சொல்லுவாங்க, அதாவது மக்கள் வாழக்கூடிய அடர்த்தியான பகுதி, இல்லைன்னா குடியிருப்பு பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த பகுதிகளை படாகை இல்லை பிடாகைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம திருவாலங்காட்டு செப்பேட்லேயே பார்த்துருப்போம். செப்பேடுகளில் தான் அதிகமாக பார்ப்போம். இப்போ கல்வெட்டுகளுமே இது இருக்குது. அடுத்து கிடாரங்கொண்ட சோழ பேரின்மை நாட்டு, இது எனக்கு தெரிந்தவரை இது வந்து பிச்சாவரம் பகுதியாக தான் இருக்கும். அங்கே பராக்கிரம சோழ நல்லூர் அப்படின்னு இருந்த ஊரை குணமேனகைபுரம் அப்படின்னு புதிதாக மாற்றுறாங்க. உருவாக்கப்பட்ட நகரத்துக்கு பிரமாணப்படி கொண்ட நிலம் எவ்வளவு? 47 வேலியும் தில்லை அழக நல்லூர், இப்போ இது சிதம்பரம் பக்கத்தில் தில்லை நாயகபுரம் அப்படிங்கிற ஊராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலத்தில் விலை கொண்டு வாங்கப்பட்ட நொக்கப்பாடி அப்படின்னு ஏதோ சின்ன ஊர் இருந்திருக்கு போல், அந்த ஊரும் வாங்குறாங்க. இது வந்து முன்னாடி சொன்னது 47 வேலி. இப்போ என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். நிலன் 6.5யும் மதுராந்தக பேரிலுமை நாட்டு ராஜராஜ நல்லூர் பெரிய புலன் நிலன் 1.75 3 முக்காணியும் குந்தவை நல்லூர் மாளிகை வாழ்க்கை புலன் 2 நிலன் 9 மாக்காணியும் அருமொழி தேவநல்லூர் செண்பக காவும் சேர்ந்த பட்டணம் நிலன் 9.5 3 இடைப்பள்ளம் நிலன் 7 அரைக்காணி. இதில் பிராமணன் உழைச்சானன் வாதுதேவன் மாதேவனுக்கு விலை வடக்கடைய புலன் 2 நிலன் அப்படி சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 47 வேலி நிலம் வந்து அந்த குணமேனகைபுரத்துக்கும் நொக்கப்பாடிக்கு 6.5 வேலி நிலமும் கொடுக்குறாங்க. 6.5 வேலியும் மதுராந்தக பேரிலுமை நாட்டில் ராஜராஜ நல்லூரில் உள்ள பெரிய புலன் அப்படிங்கிற நிலத்தில் 1.75 3 முக்காணி நிலம், அதாவது 0.9315 பகுதியில் உள்ள நிலமும் குந்தவை நல்லூருங்கிற ஊரில் மாளிகை வாழ்க்கை புலன் அப்படின்னு 2 நிலம் கொண்ட அமைப்பில் இருக்குது. அது 9 மாக்காணி, அதாவது 0.5625. அருமொழி தேவநல்லூருங்கிற ஊரில் செண்பகக்காவும் சேர்ந்த பட்டன் அப்படிங்கிறவரோட 9.5 வேலி 3 3/20ன்னு அர்த்தம். இடைப்பள்ளம்ங்கிற ஊரில் 7 அரைக்காணி 0.74375 நிலம், அதுவும் அந்த நிலத்திலேயே பிராமணர் ஒருத்தர் உழைச்சானன் வாதுதேவன் மாதவன் அப்படிங்கிறவருக்கு
வடக்கு புறத்தில் 2 நிலம் இருந்திருக்கு. அதுதான் விலை வடக்கடைய புலன் 2 நிலன் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வெட்டு 3 நீக்கி நிலனும் ஆக குணமேனகை புறத்தோடும் ஏறின விரிவு நிலன் 78 காலை அரைக்காணி இதில் ஓடைகளாலும் நாரை நாவுற்றாரும் கொள்ளைகளாலும் நத்தங்களாலும் நீங்க நிலன் 34 காலே அரைக்காணி நீக்கி விளைநிலன் 44 வேலி இது பல கிடப்பினாலும் ராஜேந்திர சிங்கன் மரக்காலுக்கு களத்துவாய் தூணி இளைய மரக்காலல் வரிசையிட்டபடி நெல்லு 4500 களம் இதில் மேல்வாரத்தானுடைய. இதோட இந்த கல்வெட்டு பகுதி இது முதல் பகுதியாக இருக்கட்டும். ஏன்னா நிறையா இருக்கும், சொன்னால் அது லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதில் என்ன சொன்னாங்க, அந்த பிராமணரோட நிலம் அதில் 3.5 வேலி நீக்கி வந்த நிலம் ஆக குணமேனகை புறத்தோடும் வந்த மொத்த நிலம் எவ்வளவு 78 காலை வேலி அரைக்காணி நிலம் வருது. வந்ததில் மொத்த நிலத்தில் வரக்கூடிய இந்த 78 காலை வேலியில் அரைக்காணி நிலத்தில் ஓடை நாரை மேயும் ஊருணி கொள்ளைகள் நத்தங்கள் அதாவது புறம்போக்கு நிலங்கள் இதெல்லாம் கொண்ட 34 காலே வேலி அரைக்காணி நிலத்தை நீக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வருது பாக்கி 44 வேலி நிலத்தை என்ன பண்ணுறாங்க, பல கிடப்புகளால் கண்டிஷன்ஸில் ராஜேந்திர சிங்கன் என்னும் மரக்கால் அளவில், இது வந்து மரக்கால் அளவீடு களம் அப்படிங்கிற அடிப்படையில் தூணி கணக்கில் இலையால் மரக்கால் அப்படிங்கிற கருவி அடிப்படையில் வரிசையாக அளக்கிற நெல் எவ்வளோ நெல் வருது 4500 களம் நெல் வருது. அதாவது ஒரு களம்ங்கிறது 96 படி. அப்படி பார்க்கும்போது 4,32,000 படி வருது. இதில் இந்த 4500 களமில் மேல்வாரத்தான் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சொன்ன இந்த நிலத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான உரிமை மேல்வாரம் குடிவாரம்னு 2 இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத நான் அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த கல்வெட்டோட இந்த பகுதியோட இது போதுங்க. இந்த பகுதி தொடரும். இன்னும் 2 காணொலி போட்டால் தான் இந்த கல்வெட்டை மொத்தமாக முடிக்க முடியும். இந்த தகவல் எல்லாருக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு தகவல். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.